நண்பா, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் ஒரு 10 நிமிஷம் புக்க படிக்கவோ, இல்ல முக்கியமான வேலைய செய்யவோ நமக்கு கஷ்டமா இருக்கு? ஆனா 2 மணி நேரம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறது மட்டும் ரொம்ப ஈஸியா இருக்கு? இதுக்கு பேரு தான் பிரெயின் ராட். அதாவது மூளை கொஞ்சம் கொஞ்சமா மந்தமாகுற நிலைமை. உங்க ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரும்போதெல்லாம் உங்க வேலை பாதியில நிக்குதா? அப்போ நீங்க இந்த டிஜிட்டல் வலையில சிக்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம மூளைக்குள்ள டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. இதுதான் நமக்கு சந்தோஷத்தை தருது. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த ரீல்ஸ், வீடியோ கேம்ஸ் எல்லாம் உங்க டோபமைன் லெவல ராக்கெட் மாதிரி மேல ஏத்தும். ஆனா அது எவ்வளவு சீக்கிரம் ஏறுதோ அவ்வளவு சீக்கிரம் கீழே விழும். அந்த நேரத்துல தான் நாம சோகமாவும் மந்தமாவும் ஃபீல் பண்றோம். இது ஒரு முடிவே இல்லாத ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி. சரி, இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது? முதல்ல நமக்கு ஒரு டிஜிட்டல் டயட் தேவை. உடம்ப குறைக்க எப்படி சாப்பாட்ட கட்டுப்படுத்துறோமோ, அதே மாதிரி மூளைக்கு போற குப்பை தகவல்களை குறைக்கணும். சுற்றுச்சூழல மாத்துங்க. வில் பவர் மட்டும் போதாது நண்பா. படிக்க உட்காரும்போது போனை வேற ரூம்ல வைங்க. கண் பார்வையில போன் இல்லன்னா உங்க மூளை தானா வேலையில கவனம் செலுத்தும். பதிலீட்டு முறை. ஒரு கெட்ட பழக்கத்தை சும்மா விட முடியாது. அதுக்கு பதிலா ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வாங்க. வேலை முடிஞ்சதும் போன் எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு 5 நிமிஷம் நடக்க போங்க. முக்கியமான விஷயம், நான் ஒரு அடிக்ட்னு உங்களை நீங்களே சொல்லிக்காதீங்க. அதுக்கு பதிலா நான் என் தூக்கத்தை நேசிக்கிறவன், நான் என் நேரத்தை சரியா பயன்படுத்துறவன்னு உங்க அடையாளத்தை மாத்துங்க. நீங்க யாருன்னு நீங்க நம்புறீங்களோ அதுவாதான் உங்க மூளை செயல்படும். எடுத்த உடனே மலைய தூக்க வேணாம். ஒரு சின்ன ஆரம்பம் போதும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் மட்டும் எதையும் எதிர்பார்க்காம அமைதியா உட்காருங்க. இதுதான் ஜப்பானியர்களோட கைகென் தத்துவம். ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் பண்ண தோணுச்சுன்னா, இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு பண்ணலாம்னு உங்க மூளைய ஏமாத்துங்க. அந்த 10 நிமிஷத்துல அந்த வேகம் குறைஞ்சிடும். நடுவுல ஒரு நாள் நீங்க தோத்து போயிட்டாலும் பரவாயில்ல. அது தோல்வி கிடையாது, ஒரு அனுபவம். இன்னைக்கு இந்த வீடியோவை முழுசா பார்த்திருக்கீங்க பாருங்க. இதுதான் உங்க முதல் வெற்றி. உங்க மூளைய நீங்க நினைச்சா மறுபடியும் சூப்பரா மாத்த முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்தா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த டிஜிட்டல் உலகத்திலிருந்து நம்ம மூளைய மீட்டெடுப்போம். நன்றி.